எப்படி உபஜயஸ்தானம் லாபஸ்தானத்துல புதன், அதுவும் உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து புதன், சூரியோட சேர்ந்து புதன். 11ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுருவாங்கன்னு அர்த்தம். வெற்றி ஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லுவாங்க. சனி புத்தி வந்தவங்க எத்தனை பேர் வேலையை விட்டா மட்டும் கேட்டு பாருங்க. இல்ல உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடம் வலுத்து போயிருந்து அது தசாபுத்தி நடந்திருந்தா இப்ப வேலையை கண்டிப்பா விட்டுருப்பாங்க. கடன் வந்திருக்கும். எப்படி? ஏன்னா சனியுடைய பார்வை இங்க விழுது பாத்தீங்களா? எப்படி? சிவராஜ யோகமும் புத ஆதித்ய யோகம் சொன்ன 2 யோகம் கடுமையா வேலை செய்யும் கன்னிராசி. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்குள்ள, அதுக்கப்புறம் புத ஆதித்ய யோகம் 23 இருந்து புத ஆதித்ய யோகம் இன்னும் பயங்கரமா ஆட்சி பெற்ற சூழல் சேர்ந்து இந்த புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும். ஏன்னா 3 கிரகம் ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. பாருங்க சூரிய பாருங்க ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. சொந்த வீட்டுக்கு சூரிய வர்றாருங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரபானு ஒரு ராசியில உட்காந்து நீசம் சொல்லுவாங்க. நீசம் ஆகாது, இது லாபத்தை கொடுக்கும். 11ஆம் வீட்டு அதிசாரத்துல உத்திரத்துல ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை அவர் உத்திர நட்சத்திரம் போறாரு. அப்படிப்பட்ட அதிபதி சிவராஜ யோகத்துல யாரு? சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கு. கண்டிப்பா வருமானம் எந்த ஒரு குறை இல்லாம இருக்கும். எவ்வளவு கடன் வந்தாலும் நீங்க கடன் அடைக்கல திருப்பி கேளுங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குருவழியில் குருடைய சிற்பம் குருவை போன்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். ஆகஸ்ட் 23 எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம், 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும். எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம், பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னிராசி. எப்போதும் பாருங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தாங்க. ஏங்க இவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க? இந்த ராசியில பாருங்க, பொதுவா இந்த ராசி அதிபதியான புதன் பகவான் உச்சமாவார். எப்படி? உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில தான் உச்சமாவார். உச்சமாகும் போது பாருங்க, புதன் என்ன குழந்தை கூடிய குணம் இருக்குங்கிறாங்க. புதனாவே அறிவு தூண்டக்கூடிய குழந்தை எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்துல இருக்கும். அப்ப எதுவுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி, ஒருத்தர் பார்த்தவன கவரக்கூடிய குணம், நல்லா திறமையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நபர் யாருன்னா கன்னி ராசி மட்டும்தான். இவங்க எப்போதுமே சரி, நம்ம சொந்த கால நீங்க தொழில், வேலை, உத்தியோகம், ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6வது ராசினால எதுலையுமே ஒரு போட்டி போராட்டம் பண்ணிதான் ஒரு விஷயத்தை அடையக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்த சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி நிறைய தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதான் கன்னியுடைய குணமே. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் 2 யோகம் இருக்குது. எப்படி? உங்களுக்கு 2 யோகம் இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த யோகம் என்னென்ன செய்யும் அதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்குது. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டோம்னா நேரம் 6ஆம் இடத்துக்கு போயிடணும். யாரு? ராகு இருக்குது. எப்படி? 6ஆம் இடம் ராகு. உங்க ராசில யாரு? சுக்கிரன் வந்துட்டாரு. இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் உங்க ராசில இருந்துகிட்டே இருப்பார். அடுத்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல கண்டக சனின்னு சொல்லுவாங்க. 7ல சனி, மீன ராசில கண்ட சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து பாருங்க, நேரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. லாபத்துல 3 கிரகம் இருக்கு உங்களுக்கு, சூப்பரா இருக்கு. சூரியன், புதன், குரு. உச்சமான குருட சேர்ந்து இந்த சூரியன் புதன் இணைஞ்சிருக்கு. அது உச்சமான வேலை இன்னும் செய்யும். எப்படி? சிவராஜ யோகமும் புத ஆதித்ய யோகம் சொன்ன 2 யோகம் கடுமையா வேலை செய்யும் கன்னிராசி. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்குள்ள, அதுக்கப்புறம் புத ஆதித்ய யோகம் 23 இருந்து புத ஆதித்ய யோகம் இன்னும் பயங்கரமா ஆட்சி பெற்ற சூழல் சேர்ந்து இந்த புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும். ஏன்னா 3 கிரகம் ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. பாருங்க சூரிய ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாருங்க.
அடுத்து 23ஆம் தேதி உங்க ராசி அதிபதியும் இங்கதான் வர்றாரு. 2ஆம் தேதி தான் ஷிஃப்ட் ஆகி நேரா 10ஆம் இடத்துக்கு போறாரு செவ்வாய். இதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபத்தில் நிக்கிறாரு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை லாபத்துல தான் இருப்பார். எப்படி? உபஜயஸ்தானம் லாபஸ்தானத்துல புதன், அதுவும் உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து புதன், சூரியோட சேர்ந்து புதன். 11ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுருவாங்கன்னு அர்த்தம். வெற்றி ஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லுவாங்க. லாபஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லாமே இல்ல 11ஆம் இடத்துல அழகா இருக்கும். நேரா பாருங்க, 11ஆம் இடத்துல நேரம் எங்கே பார்க்கும்? 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. மனசுக்குள்ள ஆசையை நீ வெளியில கொண்டு வந்து காட்டக்கூடிய நேரம் ஆகஸ்ட் மாசம். கன்னிராசி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க சொல்லிருங்க. எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான தருணமாக இருக்கும். ஏன்னா நல்ல வேலையே உங்களுக்கு இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், நல்ல வேலை இல்லை. யாருடைய ஜாதகத்துல சனி புத்தி எத்தனை பேருக்கு வந்துச்சு? நீங்க செக் பண்ணியே பாருங்க. உங்க ஜாதகத்துல சனி புத்தி, சனி தேசம் மேக்சிமம் வராது. கன்னிராசியை பொறுத்தவரை சனி புத்தி வந்தவங்க எத்தனை பேர் வேலையை விட்டா மட்டும் கேட்டு பாருங்க. இல்ல உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடம் வலுத்து போயிருந்து அது தசாபுத்தி நடந்திருந்தா இப்ப வேலையை கண்டிப்பா விட்டுருப்பாங்க. கடன் வந்திருக்கும். எப்படி? ஏன்னா சனியுடைய பார்வை இங்கே விழுது பாத்தீங்களா? அப்ப யார் ஜாதகம் சனி பவன் சரியில்லையோ, கடனோ பகையோ பூர்வீக சொத்துல பிரச்சனையோ கலகமோ போட்டியோ போராட்டமோ நீங்க பார்த்திருப்பீங்க. படிப்பு கல்வி மந்தமாந்துக்கும். எத்தனை நேரம் நீ கேட்டுங்க. தொழில் ரீதியா ஒரு இழப்பை சந்திக்காம இருந்திருக்கே மாட்டாங்க. தொழில் பயங்கரமான ஒரு நஷ்டம் 2 மாசம். நான் எழுதி சொல்றேன், 2 மாசம் புதன் வக்ரத்துல இருந்தார். அப்ப தொழில் சரியா இல்ல. உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு நிறைய பார்த்திருப்பீங்க. இல்ல மாமனார் மாமியா உறவு சம்பந்தத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இடம் பூமி சம்பந்த பிரச்சனை ஒரு கலகம் வந்திருக்கும். நீங்க எத்தனை நேரம் கேட்டு பாருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை நீங்க எது சம்பந்தமா படிச்சாலும் படிப்பு கல்வி ஒரு மந்தமா சுலோவா தான் இப்ப இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு இது மாதிரி நிகழ்வு நடந்துச்சு, அதனால சொல்றேன். இதை ஏன் நம்ம சொல்றோம்? ஏன் இதுக்கு இந்த பிரச்சனை வந்து சொல்றோம்? யாரு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லையோ கண்டிப்பா இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாத பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க சொல்றீங்களா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ண சொல்றீங்களா? நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணி இந்த மாசத்துல என்ன முடிவு பண்ணி இறங்கி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி. இப்ப பாருங்க, எடுத்தவங்க லாபத்துல போய் நிக்கிறாரா? வருமானம் இந்த மாசம் உங்களுக்கு குறைய இருக்காது. நான் காரணம் சொல்றேன். ஏன் வருமானம் குறைய இருக்காது? 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியில உட்காந்து நீசம் சொல்லுவாங்க. நீசம் ஆகாது, இது லாபத்தை கொடுக்கும். 11ஆம் வீட்டு சாரத்துல உத்திரத்துல ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை அவர் உத்திர நட்சத்திரம் போறாரு. அப்படிப்பட்ட அதிபதி சிவராஜ யோகத்துல யாரு? சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கு. கண்டிப்பா வருமானம் எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கும். எவ்வளவு கடன் வந்தாலும் நீங்க கடனை அடைக்கலாம். நீ திருப்பி கேளுங்க. நான் ஜூலை 23 நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய கடன் சுமை குறைய போகுதுன்னு அர்த்தம். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இடம் வாங்க போறீங்க அர்த்தம், பூமி வாங்க போறீங்க அர்த்தம். எப்ப? கரெக்டா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க, நீங்க இடம் பூமி வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இடத்துக்குள்ள அதிபதி, பூமிக்குள்ள அதிபதி, சொத்துக்குள்ள அதிபதியோட சிவராஜ யோகத்துல இருந்து சூரிய பகவான் இருப்பதால் நீங்க வாங்க போறீங்க. ஒரு ராசி அதிபதி சேர்ந்து இருப்பதால் வீடு இடம் பூமி வாங்க போறீங்க. ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும் போது திருமணத்துல எந்த ஒரு தடையும் என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லவும் உங்களுக்கு மாட்டேன். திருமணத்துக்குள்ள அதிபதி குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. 1 உங்க ராசி அதிபதி இணைஞ்சு உட்காந்துருக்காரு. 2 இந்த புதாதித்ய யோகம், இந்த சிவராஜ யோகம் 2 சேர்ந்து திருமண வாழ்க்கையை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் திருமணம் 2மே ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க நடக்கல. நீ திருப்பி கேளுங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்குங்கிற வார்த்தை என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா இருக்கு. நீங்க ஜாதகத்தை எடுத்து மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்க போகுது ஆகஸ்ட் 17க்கு அப்புறம். வேலைஸ்தான அதிபதியான சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் 1. அடுத்து பாக்யாதிபதியான சுக்கிர பகவானை பார்க்கிறார் 2. பாக்யாதிபதியும் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன். எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா அனைவருக்கும் ப்ரொமோஷன் வரப்போதுன்னு நீங்க கன்னிராசிக்கு சொல்லிருங்க. எப்படி? உங்க நண்பர்கள் கூட்டாளி யார் கன்னிராசி இருந்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தா சரி, நிறைய அனுகூலம் வரணும்னு சொல்லுங்க. நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாயின்னு சொல்லிருங்க. ஏன்னா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்ட கண்ட்ரி மாதிரிலாம் நிறைய ஒரு அமைப்பு. என்னை பொறுத்து வெளிநாட்டுக்கு 100% அடிச்சு சொல்லுவேன். வெளிநாட்டுல நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க, எந்த ஒரு தடங்களும் வராது. மெயினா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல ஜூலை 23க்கு அப்புறம் உங்களுக்கு மருத்துவ செலவே இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன், ஆகஸ்ட் மாசம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா புதன் வாகனம் வக்கிர நிவர்த்தி ஆயிட்டாரு. நீங்க மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. நீ கன்னிராசி எத்தனை வரை நீங்க கேட்டுக்குங்க. மருத்துவமனைக்கு நீங்க போனீங்களா போனா மட்டும் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் போனேன், ஒரு செலவு வந்துச்சு, கால அடி வெட்டுச்சு, நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, தோல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு சளி தொங்குறதுக்கு எப்படி தொண்டை மூச்சு விட முடியல,
இது மாதிரி நிகழ்வுகளை சொல்லுவாங்க. இப்ப இந்த மருத்துவ சொல்ல வராது, நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நிறைய பேர் லாபம் வருவாங்க, படிப்புகளில அரசாங்க வேலை 100% ஆகஸ்ட் 17க்குள்ள கிடைக்கும்னு சொல்லுங்க. எத்தனை இருந்தாலும் சரி. எப்படி அரசாங்க வேலை மட்டும் இருக்கக்கூடாது, நீங்க தனியார் வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் வரப்போன்னு சொல்லணும். அதுக்கான தருணம் சூப்பரா இருக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, கன்னிக்கு இதை விட டாப்பான விஷயம் லாட்ரி யோகம் சரியா அடிக்க போகுது. நீங்க ஜாதக தசாபதி பதில் லாட்ரி யோகம் முயற்சி பண்ண சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை ஆகஸ்ட் 17க்குள்ள கண்டிப்பா லாட்ரி சீட்டு விழுந்துரும். வெளிநாட்டுல உள்ள அனைவரும் சொல்றேன். லாபஸ்தானத்துல குருவோட சேர்ந்து இந்த புதன் சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா லாட்ரி யோகம் சான்சஸ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. மெயின் ஐடிஐ ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க? கன்னி எடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து மருத்துவ ஃபீல்டு, அடுத்து டீச்சிங் துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை, கலைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. புதுசா தொழில் போறோம், தொழில இனிமேல் நஷ்டம் வராதுங்க, லாபம் மட்டும் தானே பார்ப்பீங்க. இனிமேல் நஷ்டத்துக்கான வேலை இல்ல. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? கரெக்டா முதல் நட்சத்திரம் வரும் உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் திறமையா இருக்க முடியாது. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கு நீ கை கட்டி நிற்க மாட்டாங்க, யாருக்கு ஐயா கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. 11 சூரியனா, ஆகஸ்ட் 17 சிவராஜ யோகத்துல உங்க நட்சத்திரம் இருக்காரு. அடுத்து பாருங்க 12ஆம் இடத்துல வந்து சைட் அவர் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாகாரா, ஏதோ வேற செலவு பண்ண போறீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்து, ஒரு சுப செலவு, சுபகாரியம் வீட்டுக்கு நடந்தாலும் சொல்லுங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு. அதுக்கு முன்னாடி வேலை உத்திரத்துல ஒரு ப்ரொமோஷன் வரப்போதும் சொல்லுங்க. ஏன்னா உத்திரத்துல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நீங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கரெக்டா அஸ்தம் மட்டும்தான். கவலைப்படாதீங்க. அஸ்த நட்சத்திரம் எல்லாத்துக்குமே உங்க நீங்க நினைச்ச ஆசையான விஷயம் நடக்க போகுது இந்த மாசத்துல, ஆகஸ்ட் மாசத்துல. நீங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்ப லாபம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், நீங்க வேலையை விட்டுருப்பீங்க, கடன் பிரச்சனை இருக்கும், வருமான பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை, ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த குழப்பம் இருக்காது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. யாருக்கு அஸ்தம் பண்ணுறது எந்த ஒரு தடங்களும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்து கரமணி விட்டு சூப்பரா இருக்குங்க. திருமணம் பத்தி கவலைப்படாது, திருமணம் சூப்பரா ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாரையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தாவே இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. சித்திரை நட்சத்திரம் பிறந்தது சொல்றேன். உங்க நட்சத்திர 10ஆம் இடத்துல இருக்கும்போது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். நல்ல தொழில் உத்தியோகத்துல லாபம் இல்ல, வருமானம் இல்ல, கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிர் இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிறைய சொன்னீங்களா? இனிமே சொல்ல மாட்டீங்க. இப்ப சொந்த கால நிக்கக்கூடிய அமைப்பு, வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கவலைப்படாம தைரியத்தை விடாம மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.